ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க்கில் ஸ்டோன் செயின் ஸ்டிச்சு எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். அதில் 2 டைப் இருக்குங்க. 2 டைப்பையுமே நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க. இந்த மாதிரி 2 ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கலாங்க. அந்த லைனுக்கு கரெக்டான அளவில் நம்ம ஸ்டோன் செயினை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அளவு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கம் போட்டு ஒட்டிக்கலாங்க அந்த ஸ்டோன் செயினை. ஏன்னா பிகினர்ஸ் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கம் போட்டு அந்த ஸ்டோன் செயினை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கம் போட்டு ஸ்டோன் செயின் ஒட்ட தேவையில்லைங்க. நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம இப்போ செயினை ஒட்டிக்கலாங்க. பாருங்கள், இது போல் இந்த கம் மேலே வச்சுட்டு நம்ம செயினை ஒட்டிக்கலாங்க. நல்லா நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஒட்டாதீங்க, கொஞ்சம் இழுத்து வச்சு ஒட்டுங்க. அப்போ தான் நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது இப்போ ஒரு 5 மினிட்ஸ் காயட்டுங்க. அப்புறம் தான் நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி சேஃபாக எடுத்து விட்டுக்கோங்க. நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்றத இப்போ உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், கீழ்ப்பக்கம் இருந்து மேல் பக்கம், திரும்ப மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே. பாருங்கள், இதே போல் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோங்க. இது டைப் 1ங்க. அடுத்து நம்ம டைப் 2 பார்க்கலாங்க. டைப் 2 பாருங்கள், ஒரே பக்கம் அது ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குங்க. பாருங்கள், இது போல் தான் டைப் 2 தப்போங்க. இது டைப் 1, இது டைப் 2ங்க. இப்போ நம்ம ஸ்டோன் செயினை கம் ஒட்டி வச்சுருந்தோம்லங்க, இது காஞ்சிருக்கோம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கேப் இருக்கணும் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டோனும் இந்த மாதிரி தனித்தனியாக தெரியணுங்க. இடையில இந்த அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்குங்க. துணியோட கீழ்ப்பக்கத்துலேருந்து நூலை மேல் பக்கத்துக்கு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம ஸ்டோனுக்கு பக்கத்துலேருந்தே தாங்க நூல் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த 2 ஸ்டோனுக்குமே இடையில கேப் இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த கேப்பில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அப்படியே பாருங்கள், அடுத்த ஸ்டோனோட பக்கத்தில் இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு திரும்ப நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷன் போயிடலாங்க. பாருங்கள், இந்த 2 ஸ்டோனுக்கு இடையில தாங்க நூல் வரணும். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நம்ம இப்போ அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷன் வரக்கூடாதுங்க. ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஆப்போசிட் டைரெக்ஷன் வந்துடலாங்க. திரும்ப இங்கே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாங்க. இப்போ நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டின மாதிரியே பாருங்கள், நம்ம ஸ்டிச் இருக்கோம். இது போல் தாங்க ஸ்டோன் செயின் தப்போம். இது டைப் 1ங்க. ஆனால் நம்ம இந்த ஸ்டிச் பெரும்பாலும் ப்ளவுஸில் யூஸ் பண்ண மாட்டோம். டைப் 2 தான் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறப்ப பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம இந்த ஸ்டிச்சும் தெரிஞ்சு வச்சுக்கலாங்க. நம்ம ஏன் இந்த ஸ்டிச் ப்ளவுஸில் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா, இந்த ஸ்டிச் தைக்கிறதுக்கு ரொம்பவே டிலே ஆகுங்க, ஸ்பீடு வராது. அதனால நம்ம இந்த ஸ்டிச் ப்ளவுஸில் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம்.
நம்ம பிகினர்ஸாக இருந்து கற்றுக்கும்போது 2 டைப்புமே நம்ம கற்றுக்கலாங்க. அப்போ நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இது போலவே நம்ம தச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. ஸ்டோன் செயின் தைக்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க. நம்ம ஈஸியாக தைச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. எண்டில் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாங்க. நம்ம டைப் 1 தைச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டைப் 2 பார்க்கலாங்க. டைப் 2க்கு கம் போட்டு நம்ம ஸ்டோன் செயின் ஒட்டி வச்சுருக்குங்க. துணியோட கீழ் பக்கத்துலேருந்து நூலை மேல் பக்கத்துக்கு எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாங்க. ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு பாருங்கள், இப்போ நம்ம அடுத்து பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இப்போ நம்ம மேலே ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு நாம் அப்படியே பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு இழுக்கிறது போல் ரிவர்ஸில் இழுத்துடலாங்க. இழுத்துட்டு இப்போ பாருங்கள், நம்ம கீழே அடுத்த ஸ்டோனுக்கு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாங்க. பாருங்கள், நம்ம இது கீழ்ப்பக்கம் மட்டும்தான் ஸ்டிச் வருங்க. இது தாங்க டைப் 2. பாருங்கள், மேலே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே நம்ம ரிவர்ஸில் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு இழுக்கிற மாதிரியே இழுத்துட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு திரும்பவும் பாருங்கள், மேலே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு இழுக்கிறது போலவே தாங்க. இது தாங்க டைப் 2. ரொம்பவே ஈஸி தாங்க. நம்ம இந்த ஸ்டிச் தான் மேக்ஸிமம் ப்ளவுஸில் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது தான் தைக்கிறதுக்கும் டைம் வந்து கம்மியாக தேவைப்படுங்க. நம்ம ஈஸியாகவும் தைச்சி முடிச்சிடலாம், ஸ்பீடாகவும் தைச்சிடலாங்க. அதனால் நம்ம மேக்ஸிமம் இந்த ஸ்டிச் தாங்க ப்ளவுஸில் யூஸ் பண்ணுவோம். நீங்களும் இது போலவே இந்த ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. டைப் 1 விட டைப் 2 ரொம்பவே ஈஸி தாங்க. ரொம்ப ஈஸியாகவும் தைச்சி கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. நம்ம இது போலவே இந்த ஸ்டோன் செயின் முழுக்க தைச்சி கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரொம்ப ஈஸியாக டைப் 2 ஸ்டோன் செயின் எப்படி தைக்கலாம் அப்படின்றத பார்த்தோங்க. எண்டில் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாங்க. இன்றைக்கி நம்ம ஸ்டோன் செயின் ஸ்டிச்சு 2 டைப்பில் எப்படி தைக்கலாம் அப்படின்றத பார்த்தோங்க. நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு இருக்க பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இது போல் யூஸ்ஃபுல்லான நியூஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.